எக்ஸ்ப்ளோரர்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு போய் ஸ்டேடியம்ல ஒரு பேஸ்பால் கேம் பார்ப்போம். இவர் பாருங்களா, ஸ்டேடியம்ல இருந்து அடிச்ச பால் வெளியே வந்தா அதை பிடிக்கலாம்னு போட்லாம் வச்சு உட்காந்துருக்காரு. ஆமா, பின்ன ஸ்டேடியம்ல இருந்து வெளியே வர பால்லாம் வந்து ஈபேல வித்தோம்னா பல லட்சங்கள் போகுதாம்ல. அப்பனா ஒர்த்து தான், கப்பல் கூட வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். வாங்க உள்ள போவோம். பட் அதுக்கு முன்னாடி எப்படி இங்க வந்தோம்? ஒவ்வொரு வருஷமும் யூஎஸ்ல ஆவரேஜா 2000 பேஸ்பால் கேமுக்கு மேல நடக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேமையும் 25,000 பேருக்கு மேல பாக்குறதுக்கு வராங்க. ஆமா, இவ்வளவு பேரும் எப்படி கார் பார்க்கிங் பண்ணுவாங்க ஸ்டேடியம் சுத்தி? அதனாலதான் ஒவ்வொரு கேமுக்கும் எந்த ஏரியால நடக்குதோ அந்த ஏரியாலே ஸ்பெஷலா ஏதாவது ஒரு ட்ரெயின் சர்வீஸ் விடுவாங்க. பிரிட்டிஷ் ஏர்வேஸ். யாராச்சும் இங்கிலாந்துல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க எக்ஸ்ப்ளோரர். சோ அந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரெயின் பிடிச்சி தான் சான் பிரான்சிஸ்கோ சிட்டியில் நடக்கிற இந்த கேமை பார்க்கலாம்னு கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். ஒருவேளை ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைத்துல வந்து கேம்லாம் ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா ட்ரெயினே அப்படியே ஃபுல் வைபா இருக்கும். ஊயின்னு கச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு எப்படியோ ஸ்டேடியமுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கேம் யாருக்கும் நடக்குதுன்னா சான் பிரான்சிஸ்கோவின் லோக்கல் டீமான எஸ்எஃப் ஜெயண்ட்ஸ் அவர்களுக்கும் வெளியூர்காரங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் தான் கேம் நடக்குது. கேம் எங்க நடக்குதுன்னா சான் பிரான்சிஸ்கோல ஆரக்கிள் பார்க் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேடியம்ல நடக்குது. இதுக்கு முன்னாடி இந்த பார்க்கு AT&T பார்க் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. இப்ப பேர் மாத்திட்டாங்க. காசு யாரும் அதிகமா கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனி பேரையே வச்சு விட வேண்டியதானப்பா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க போல. நாங்க பேருக்கு தான் கேம் பார்க்கலாம்னு போனோம். ஆனா அங்க போய் மெயினா நடந்தது என்னன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிடுறது தான். ஸ்டேடியம்ல நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கும். நாங்க மட்டும் இல்ல, இங்க வர்ற ஒரு 30,000 பேர்ல பாதி பேர் கிட்டத்தட்ட இந்த எண்ணத்தோட தான் வந்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு, சாக்லேட் மில்க் ஷேக் இருக்கு, பீட்சா இருக்கு. இது என்ன இது கிரேசி கிராப்ஸ், அட நண்டு கூட விக்கிறாங்கப்பா. ஃபுட் ட்ரிங்க் வெண்டர்லாம் வந்து சீட்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கூட விடுறது இல்ல. இது வாங்கிக்கிறீங்களா அது வாங்கிக்கிறீங்களா சீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. அவ்வளவு ஏங்க ஊபர் ஈட்ஸே ஆர்டர் பண்ணா சீட்டுக்கே வந்து டெலிவர் பண்ணுவாங்களா? ஆனா என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்தியாலாம் ஃபுட் ஆர்டர் பண்ணா டப்புன்னு அப்படியே ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் தண்டர் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துல வந்து பைக் ஓட்டிட்டு வருவாங்க. யூஎஸ்ல அப்படி கிடையாதுங்க. வீட்ல இருந்தெல்லாம் ஆர்டர் பண்ணா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். சாப்பாடு வரதுக்குள்ள பசியே போயிடும். சோ பேக் டு தி ஸ்டேடியம். ஆல்கஹால், எஸ், ஆமா, இங்க வந்து ஸ்டேடியம்ல சீட்டுக்கே வந்து ஆல்கஹாலே விக்கிறாங்க. ஆனா யாரும் அப்படி யார் கேட்டாலும் எடுத்து கொடுத்துறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐடி செக் பண்ணிட்டு தான் தர்றாங்க. ஏன்னா அந்த ஹை ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் கூட வந்து ஸ்டேடியம்ல வந்து கேம் பார்க்க வராங்க. அதனால எல்லாருக்கும்லாம் வந்து ஆல்கஹால் தூக்கிலாம் கொடுத்துறது கிடையாது. அதே மாதிரி யூஎஸ்ல கிரிக்கெட் இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, அந்த ஸ்டேடியம்ல கூட பாத்தீங்கன்னா ஆல்கஹால் அநேகமா வித்துட்டு தான் இருப்பாங்க. நீங்க இருக்க ஊர்ல எப்படி ஸ்டேடியம்ல ஆல்கஹால்லாம் விக்கிறாங்களா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க. கோகோ கோலா டேஸ்ட் தண்டர், அது தம்ஸ் அப் இல்ல, அது ஏதோ ஒன்னு பா. சோ இதுதான் நம்ம சீட்டு பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கு. ஒரு சாஞ்சி உட்கார்றதுக்கு கூட இல்ல, அப்படியே உட்கார்ந்துட்டு போக வேண்டியதான். இந்த சீட்டோட விலை வந்து $37, கிட்டத்தட்ட வந்து 3000 ரூபாய் ருபீஸ்ல சொன்னா. இது வந்து கேம் ஆரம்பிச்சு ஒரு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா வந்து இங்க பேஸ்பால் ஸ்டேடியம்ல எப்படின்னா வந்து நிறைய பேர் எல்லாம் அப்படியே சுத்திக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வந்து ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நீங்க உங்க சீட்ல தான் உட்கார்ந்தாகணும்னு ஒண்ணு கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கேம் ஆரம்பிச்சு ஆயிடுச்சுன்னா நீங்க வேற ஏதோ ஒரு சீட்ல கூட காலியா இருக்குன்னா போய் உட்காந்துக்கலாம். அதுக்குன்னு வந்து உங்க பேண்டை விட்டு ரொம்ப தூரம்லாம் போக முடியாது. அப்படியே போய் நான் வந்து அதுக்குன்னு $1000 சீட்ல போய் உட்கார்றேன் அப்படின்னு பண்ண முடியாது. ஓரளவுக்கு அந்த விசினிட்டில நீங்க உட்கார்ந்தா யாரும் உங்களை கேட்டுக்க மாட்டாங்க என்னன்னு. ஹாவிடே, அப்புறம் இந்த பேஸ்பாலோட பாலை தூக்கி ஈபேல விக்கலாம்னு ஒரு கான்செப்ட் சொன்னீங்க. அது என்னது? அது வந்துட்டேன். இப்போ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்க இந்த பேஸ்பால் இருக்குல்ல, அந்த பாலை பிளேயர்ஸ் விளையாடுறப்ப தூக்கி அடிச்சு அது கிரவுட் மேல வந்து விழுந்து அந்த கிரவுட்ல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அந்த பாலை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் ஈபேல வித்தீங்கன்னா அதோட விலை மதிப்பு $10,000 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லா பாலும் கிடையாது, ஒரு சில பால் தான். ஒருவேளை அந்த மாதிரி பிளேயர் அடிச்சு ஒரு பால் உங்க கைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாலை திரும்பவும் தூக்கி நீங்க வந்து ஸ்டேடியம்குள்ளேயே போட்டு அந்த பிளேயர் திரும்பியும் உங்ககிட்டயே தூக்கி போட்டா அதோட விலை இன்னும் அதிகமாகும். ஸோ எல்லா பாலும் அது நடக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு ரீசர்ச் சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஸ்டேடியம்ல கேம் பார்க்க போனவர் திருப்பி அடிச்ச பால் திரும்பி அவருக்கே வந்திருக்கு. அதனால அவரோட பாலோட விலை $3 லட்சம், அதாவது கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காரு அவரு ஏலத்துல. அந்த மாதிரி ஸ்டேடியம் எம்ப்ளாயி ஒருத்தர் வந்து $650,000, அதாவது கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு அந்த பாலை ஏலத்துல விட்டிருக்காரு. ஆனா இதுல ஒரு சின்ன காமெடி என்னன்னா, ஸ்டேடியத்தை விட்டு வெளியே எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி அந்த பாலை ஸ்டேடியம் அத்தாரிட்டிஸ் கிட்ட போயிட்டு அந்த பால் ஒரிஜினலா கேம் விளையாண்ட பால் தான் சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டணும். இதை ஒருத்தர் தெரியாம அவசரப்பட்டு ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. பாவம், அவர் பால் வந்து கிட்டத்தட்ட $2.5 லட்சம், அதுவே கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் ஆல்மோஸ்ட். ஆனா அதை யாருமே ஏலத்துல எடுக்கல. $0. அது ஸ்டேடியம்ல இருந்து வந்த பால் தான்றதுக்கு ஒரு ஸ்டிக்கர் இல்லாம போயிடுச்சு. பாவம். ஆமா, இப்ப ஸ்டேடியம் விட்டு வெளியே போச்சுன்னா என்ன கதை? அதை பத்தி தெரியலையே. இவங்கெல்லாம் போட்டெல்லாம் வச்சு உட்காந்துருக்க. ஐயா, ஸ்டிக்கருக்கு எங்கயா வாங்குவீங்க? பால் ஒர்த்து இல்லையா? பாவம், இது தெரியாம தண்ணியில வந்துட்டு இருக்காரு. அதனாலதான் இங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ ஒருத்தவங்க பால் அடிச்சு கிரவுடுக்குள்ள வந்துருச்சு, ஆனா ஒருத்தர் புடிச்சு வச்சுட்டு போட மாட்டேன்னு இருக்காரு. அதனாலதான் இப்ப இந்த கிரவுட் எல்லாம் வந்து த்ரோ இட் பேக் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க.
அப்புறம் இந்த கிரிக்கெட்டுக்கும் பேஸ்பாலுக்கும் கூட பாத்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. இப்போ ஒரு ரன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கிரிக்கெட்ல அப் அண்ட் டவுன் ஓடி ஓடி வருவோம்ல, இங்க வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும், கார்னர்ஸை சுத்தி சுத்தி ஓடணும். ஒரே ஸ்ட்ரெச்சா ஓடினா ஹோம் ரன், அதுவே நின்னு கூட ஓடலாம். அதே மாதிரி பால பேட்ஸ்மேன் அடிக்காம விட்டா அதை வந்து இவங்க ஸ்ட்ரைக்னு சொல்றாங்க. 3 ஸ்ட்ரைக் எடுத்தா அவுட். அதே மாதிரி பவுலர் வந்து இவங்க பிச்சர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவங்க கேம்ல வந்து டைஸ் அப்படின்ட்டு ஒன்று இல்லவே இல்லை. மொத்தம் 9 இன்னிங்ஸ் தான், பட் ஆனால் நிறுத்தாம விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. யார் அதிக ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க தான் வின்னு. கிரிக்கெட் மாதிரி இவங்களும் சில டெக் எல்லாம் யூஸ் பண்றாங்க இவங்களோட கேம்ல. இப்போ பாலை வந்து பேட்ஸ்மேன் விட்டுட்டாங்கன்னா ஸ்ட்ரைக் அப்படின்னு சொன்னல, அது உண்மையிலே நடந்துச்சா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ராக் மேன் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஏன்னா அம்பையரே எல்லாத்தையும் கால் அவுட் பண்ண, அப்புறம் டீம் மேனேஜர்ஸ்க்கும் அம்பையருக்கும் நிறைய கான்ட்ரோவர்சிஸ்லாம் வருது போல. பஞ்சு மிட்டாய் இது என்ன, ஏதோ ரோல் பண்ணிட்டு போறாங்க. ஓ, பிச்சு சரி பண்றாங்க போல. சரி, இந்த பேஸ்பால் பிளேயர்ஸ்க்குலாம் சேலரி என்னவா இருக்கும்? ஆவரேஜா ஒரு MLB பேஸ்பால் பிளேயருக்கு $4.5 மில்லியன் சேலரி ஆமா இருக்கு. லோவஸ்ட் சேலரியே $720K ஆமா. அது இல்லாம சோஷியல் மீடியா ஆடு, டிவி ஆடுன்னு அவங்க இன்கம் வேற மாதிரி இருக்கும்னு வைங்களேன். ஆமா, இப்பெல்லாம் யூடியூபர்ஸே 1 கோடி சம்பாதிக்கிறாங்களாம்ல. ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் சம்பாதிக்க மாட்டாங்களா? யார் சொன்னாங்க? அட அவங்களே சொல்றாங்கப்பா. See this chapter. சோல்ஜர்ஸ் கரண்ட் டேக்கு அதிகமா சம்பாதிக்கிறது யூடியூபர்ஸ் அண்ட் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். எங்கிட்டு பார்த்தாலும் இந்த கொக்கோ கோலா பாட்டில் பெருசா இருக்கும் போலயே. வாங்க கிட்ட போய் பார்ப்போம். ஓ வாவ், உண்மையிலே பெருசா தான் இருக்கு. இங்க இருந்து பார்த்தா இந்த பிரிட்ஜ் வியூலாம் கூட சூப்பரா இருக்கு. கேம் முடிச்சு வெளியே வந்து பார்த்தா ஹாட் டாக் வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹாட் டாக் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா பார்க்க செமையா இருக்கே, வாசனை கும்மன் இருக்கு. அந்த ஃப்ரைங் சவுண்டை கேட்டாலே சாப்பிடணும் போல இருக்கே. சரி, வெங்காயம், பெப்பர் இதெல்லாம் கூட வெஜிடபிள்ஸ் தான். ஒன்னு சாப்பிட்டா ஒன்னு ஆயிராது. ஓகே எக்ஸ்ப்ளோரர்ஸ், நான் ஹாட் டாக் வாங்கி சாப்பிட்டுருப்பேனா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹாபி அண்ட் டீம் ஆஃப் எக்ஸ்ப்ளோரர்ஸ். See you all next Friday at 4 PM. Bye.